कुणाल कामरा के एक वीडियो पर महाराष्ट्र में बवाल मच गया है। मेरी नजर से तुम देखो गद्दार नजर वो आज Vadakkam. I want to ask you a very simple question today. Who is running this country? இந்த நாட்டை யார் நடத்தி வருகிறார்கள் என்கிற இந்த சிம்பிளான கேள்விக்கான பதில் உங்களிடம் இருந்தால் கொடுங்கள். ஒரு சில ஜோக்கர்கள் இந்த நாட்டை நடத்தி வருகிறோம் என்கிற ஒரு கற்பனையில் இருக்கிறார்கள். இந்த நாட்டு அரசாங்கம் இந்த நாட்டை நடத்தி வருகிறதா? இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் இன்ஸ்டிடியூஷன்கள், சுப்ரீம் கோர்ட் அல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, இது போன்ற அமைப்புகள் இந்த நாட்டை நடத்தி வருகிறார்கள் என்றால் அது கற்பனை. இந்த நாட்டிற்கு, இந்த நாட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம், உரிமைகள் இந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறது. 200 ஆண்டுகள் வெள்ளையர்களிடமிருந்து போராடி இந்த நாட்டுக்கு சுதந்திரம் பெற்றதற்கு பின்பு இந்த நாட்டு மக்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்தார்கள். மக்கள் யாரை தேர்வு செய்கிறார்களோ அவர்கள் தான் இந்த நாட்டை நடத்தலாம். அதாவது இந்த நாட்டை நடத்துவதற்கான வேலை பார்க்கலாம். பிரைம் மினிஸ்டர் உட்பட இந்த நாட்டிற்கு வேலைக்காரன் மட்டும்தான். இந்த நாட்டு முதலாளி யார் என்றால் நீங்க, ஓட்டு போடக்கூடிய நீங்க. அதுதான் இந்த புத்தகம் அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. ஆர்டிகல் 19 இதே கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில் எழுதப்பட்ட மிக முக்கியமான ஒரு பங்கு. கருத்து சுதந்திரம், பேச்சுரிமை. எந்த அளவில் இந்த நாட்டிற்கக்கூடிய கலைஞர்கள் தன்னுடைய எதிர்ப்புகளை வெளிக்காட்டி வருகிறார்களோ, அது காமெடியாக இருக்கட்டும், கார்ட்டூனிஸ்டாக இருக்கட்டும், நடிகராக இருக்கட்டும், அல்ல ட்விட்டர் போன்ற இணையதளங்களில் நீங்க எழுதக்கூடிய இந்த கருத்துக்களாக இருக்கட்டும், ஒரு நபரை துன்புறுத்தாமல் தன்னுடைய எதிர்ப்பை தெரிவிப்பது உங்களுக்கு இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் கொடுத்த அதிகாரம். குணால் காம்ரா ஒரு ஸ்டாண்டப் காமெடியன். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் ஒரு வீடியோவை பார்த்திருப்பீர்கள். எப்படி ஒரு சில குண்டர்கள், ஒரு சில ஜோக்கர் கூட்டம் ஹேபிடாட் சென்டரை உடைத்து வருகிறார்கள். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணத்தை நீங்க கேட்டீர்கள்னா உங்களுக்கு வேடிக்கையாக இருக்கும். இந்த பொலிட்டிக்கல் சர்க்கஸில் கடந்த 10 ஆண்டுகளாக இந்த நாட்டை மேடையாக்கி விட்டார்கள். அந்த மேடையில் ஒரு சில ஜோக்கர்ஸ்கள் நடனமாகி கொண்டிருக்கிறார்கள், நாடகமாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாடகத்தில் பல கதாபாத்திரங்களை நீங்க ஒவ்வொரு நாளும் பார்த்து வருகிறீர்கள் டெலிவிஷன் மீடியா வழியாக. ஆனால் உங்களிடமிருந்து அந்த உண்மையை, அந்த இன்ஃபர்மேஷனை பறிக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்க்க தொடங்கிவிட்டது. குணால் காம்ரா தன்னுடைய ஜோக்கில் என்ன பேசினார்? ஒரு சில வருடங்களுக்கு முன்பு எப்படி பிஜேபி மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய என்சிபி, காங்கிரஸ், சிவசேனா இணைந்து நடத்தக்கூடிய அந்த அரசாங்கத்தை உடைத்து சிவசேனாவை சிவசேனாவிடமிருந்தே பிரித்து விட்டார்கள், என்சிபியை என்சிபியிடமிருந்தே பிரித்து விட்டார்கள். பிரிந்து போன அந்த டுக்குடாவா இருக்கக்கூடிய என்சிபி அண்ட் சிவசேனா இன்னைக்கு பிஜேபியுடன் இணைந்திருக்கிறது. யார் செய்த புரட்சி, யாருடைய போராட்டம், யார் அதற்கான ரிசல்ட்டை அனுபவிக்கிறது என்று நீங்க பாருங்கள் என்கிற ஒரு ஜோக். இந்த ஜோக்கை எந்த விதமான பேரும் எடுக்காமல், அதாவது ஏக்நாத் ஷிண்டே முன்னாள் சீஃப் மினிஸ்டர், இப்போ இருக்கக்கூடிய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர், அவருடைய பேரை கூட எடுக்கவில்லை, சுத்தி வளைத்து. ஆனால் அவர் பேசக்கூடிய பாவனை எல்லாம் நீங்க பார்த்தீர்கள், இது இவரை பத்தி தான் பேசுறார் என்கிற ஒரு விஷயம் தெளிவாக தெரிகிறது. எப்படி பிஜேபி ஏக்நாத் ஷிண்டேயுடன் ஒரு சில எம்எல்ஏக்களை கடத்தி சென்று குஜராத் போனார்கள், குஜராத்திலிருந்து எப்படி அசம் போனார்கள், அங்கிருந்து பேரம் பேசப்பட்டு எப்படி திரும்பி மகாராஷ்டிராவிற்கு வந்து அவரை சீஃப் மினிஸ்டராக ஆக்கினார்கள் என்கிற அனைத்து விஷயத்தையுமே எடுத்து வைத்து விட்டார். அதாவது பொய் பேசவில்லை, ஒரு சட்டாயர், ஒரு ஜோக் என்கிற விஷயத்தில் மக்களுக்கு முன்பு நடந்த உண்மையை எடுத்து வைத்த அந்த தவறை தான் குணால் காம்ரா செய்திருக்கிறார். இது சட்டத்திற்கு கீழே தவறானதா? சட்டம் அவரை கைது செய்ய முடியுமா? ஆனால் சட்டத்திற்கு கீழே இது தவறு இல்லையோ அல்ல இருக்கும், அதை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். அவர் மீது ஒரு எஃப்ஐஆர் போடப்பட்டது. குணால் காம்ரா பேசிய இந்த ஜோக்கில் ஒரு இடத்தில் கூட ஏக்நாத் ஷிண்டே என்கிற வார்த்தை வரவில்லை. ஆனால் கூட அது எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது. எந்த இடத்தில் இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்டதோ அந்த இடத்தை உடைத்து விட்டார்கள். உடைத்த நபர்களிலிருந்து ஒரு 11 நபர்களை கைது செய்திருக்கிறார்களா? அவர்கள் ஒரு நாள் 2 நாள்ல வெளியிலே வந்து விடுவார்கள். இந்த ஜோக்கர்கள் தன்னை எப்படி நினைக்கிறார்கள் என்று நீங்க பாருங்கள்.
குணால் காம்ரா இப்போ தலைமறைவாக இருப்பதாக ஒரு தகவல். ஆனால் குணால் காம்ரா ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்கிறாரு, தன்னுடைய விஷயங்களை எடுத்து வைத்துட்ருக்காரு. மகாராஷ்டிராவின் சீஃப் மினிஸ்டர் ஃபட்னவிஸ் குணால் காம்ரா மன்னிப்பை கேட்க வேண்டும் என்கிற ஒரு ஆணையம் விட்டிருக்கிறார். குணால் காம்ரா அதற்கான பதில் கொடுக்கும்போது, கிடையாது, நான் கூறியதில் எந்த விதமான தவறும் கிடையாது, நான் பொய் பேசவில்லை, நான் இதற்காக மன்னிப்பும் கேட்க மாட்டேன். சரி, இப்போ இந்த வீடியோவை நீங்கள் இதற்கு மேலே ரொம்பவே ஆழமாக இந்த நாட்டை புரிந்து கொள்வதற்காக பார்க்க வேண்டும். இதையும் நாங்கள் ஒரு செட்டையர் வடிவமாக தான் எடுத்திருக்கிறோம். என்னுடைய நண்பரான ஆகாஷ் பானர்ஜி, தேஷ்பக்த் சேனலை நடத்தக்கூடிய நபர், அவருடைய ஒரு கான்டென்ட்லேருந்து ஒரு சில விஷயங்களையும் நான் எடுத்து வைத்திருக்கிறேன். ரொம்பவே நெருக்கமாக நாங்கள் 2 பேருமே வேலை பார்த்து கொண்டு இருக்கிறோம் கடந்த எத்தனையோ ஆண்டுகளாக. ஸோ அதனால் இந்த ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, குணால் காம்ராவுடைய வீடியோ எந்த அளவில் இந்த நாட்டை மீண்டும் ஒரு முறை சிந்திக்க வைத்திருக்கிறது, அல்ல இவருடைய இந்த வீடியோ, இவருடைய இந்த இஷ்யூவை வைத்து மீண்டும் ஒரு முறை உங்களை டீவியேட் செய்து விட்டார்களா? சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா ரன்பீர் அலஹாபாத்யாவுடைய ஒரு விஷயம் ஒட்டுமொத்த கோதி மீடியா எடுத்து பேசி கொண்டிருந்தது. அதற்கு இடையில் நேற்று 2-3 நாட்களாக ஜஸ்டிஸ் யஷ்வந்த் வர்மாவுடைய வீட்டில் கோடிக்கணக்கான ரூபாய் பத்தி எறிந்த அந்த கதையை பற்றி நாம் பேசி கொண்டிருந்தோம். அவர் கைதாவாரா, கைதாக மாட்டாரா? அல்ல இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடி இப்போ நடக்கக்கூடிய பட்ஜெட் செஷன், அந்த இடத்தில் பேசக்கூடிய பல்வேறு கேள்விகள், அதை பற்றி மக்கள் தெரிஞ்சு கொள்ளக்கூடாது, அதனால் மக்களை டிபேட் செய்வதற்காக ஒரு ஸ்டோரி கோதி மீடியாவிற்கு கிடைத்து விட்டது. அந்த ஸ்டோரியோட பேர் தான் குணால் காம்ரா. இந்த விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, இதே குணால் காம்ரா சிஏஏ போராட்டத்தை பற்றி ஆதரித்து பேசினார், காங்கிரஸுக்கு சாதகமாக பேசுகிறாராம், ஆம் ஆத்மி கட்சிக்கு சாதகமாக பேசுகிறாராம், சிவசேனாவிற்கு என்சிபி உடைவதற்கு முன்பு அதற்கான அவர்களுக்கு சாதகமாக பேசினாராம். அதாவது இந்த நபர் ஒரு அர்பன் நக்சல் என்கிற ஒரு முத்திரையை பிஜேபி ஆர்எஸ்எஸ் குத்திவிட்டது. இப்போ இந்த நபர் எங்கே சென்றாலும் இந்த நபரை சிறையில் அடைத்து விடுங்கள் என இந்த நபர் கேள்வி கேட்கிறார். இந்த நபர் தன்னுடைய காமெடி வழியாக மக்களுக்கு விழிப்புணர்வை தூண்டி விடுகிறாராம். அதனால் இந்த நபர் ஒரு டேஞ்சரஸான நபர். இப்போ இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். இந்த வீடியோவை மீண்டும் ஒரு முறை பாருங்கள், எப்படி இந்த ஜோக்கர் கூட்டம் ஒரு சபையை, ஒரு தியேட்டரை போட்டு உடைத்திருக்கிறார்கள் என்று. அதற்கு பின்பு இந்த விஷயத்தை பற்றின இன்னும் ஒரு ஆழமான ஒரு ஐடியாவை உங்களுக்கு நான் எடுத்து காட்ட போகிறேன், பாருங்கள். I want to show you a joker from the same group. இந்த நபருடைய வீடியோ நீங்க பாருங்க, அதுக்கப்புறம் அவர் என்ன பேசினார் என்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், பாருங்க. ये सिर्फ एक ट्रेलर है, पिक्चर अभी बाकी है. आज ये एक लुक्खे ने बोला है, कल कोई अगर बड़ा आदमी भी बोलेगा तो उसके घर पे भी हम जाएंगे. फ्रीडम ऑफ स्पीच किसी के घर में घुस के उसके बड़े बुजुर्ग को अपमान करके अपशब्द बोल के नहीं होता है. फ्रीडम ऑफ स्पीच कंस्ट्रक्टिव क्रिटिसिज्म होता है. This particular joker, ஏன் இவர்களை நான் ஜோக்கர்னு சொல்றேன்னா, இந்த நாட்டை நாங்கள் தான் நடத்துகிறோம் என்கிற அந்த கற்பனையில் இவர்கள் இருக்கிறார்கள். அதை நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். இட் இஸ் ஜஸ்ட் a ட்ரெய்லர். இன்னும் நீங்கள் படம் கூட முழுமையாக பார்க்கவில்லை. நாளைக்கு இது மாதிரி யார் பேசினாலும் அவர்களுடைய வீட்டை இப்படித்தான் நாங்கள் உடைப்போம். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் என்கிற பேரில் இன்னொரு நபரை நீங்கள் இன்சல்ட் செய்ய முடியாது. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம். நீங்கள் விமர்சிக்கலாம், ஆனால் ஒருத்தரை கீழ்த்தனமாக பேசக்கூடாது. இதில் எந்த விதமான கீழ்த்தனமும் கிடையாது. அவர் கெட்ட வார்த்தையில் பேசினாரா, ஏக்நாத் ஷிண்டேயோட பேர் எடுத்தாரா, அல்ல நடக்காத விஷயத்தை பொய்களை கலந்து பேசினாரா, எதுவுமே கிடையாது. ஆனால் திஸ் பர்டிகுலர் ஜோக்கர் ஹேட் அண்டர்ஸ்டுட் இன் அ டிஃப்ரெண்ட் லைன். அதுதான் இங்கே நடந்தது. சரி, சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியான ஹைகோர்ட், டெல்லி ஹைகோர்ட் யஷ்வந்த் வர்மா வீட்டில் பணம் பத்தி எறிந்ததாக ஒரு மிகப்பெரிய தகவல். இப்போ சுப்ரீம் கோர்ட் எடுத்த ஒரு சில முடிவுகளை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஜஸ்டிஸ் வர்மாக்கு எதிராக ஒரு குரூஷியல் இன்கொயரி, இன்ஹவுஸ் இன்கொயரி தொடங்கப்பட்டிருக்கிறது. அவர் டேபிளில் இருந்த பல்வேறு ஃபைல்ஸ்களை நீக்கி விட்டார்கள். இதற்கு மேலே உங்களுக்கு எந்த விதமான வேலையும் கொடுக்க மாட்டோம். ஒரு வீடியோவையும், அதாவது சுப்ரீம் கோர்ட்டின் வரலாற்றில் செய்யாத விஷயத்தை மிக தைரியமாக சஞ்சீவ் கண்ணா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, அவர் எடுத்திருக்கிறார். இன்னொரு நீதிபதிக்கு எதிராக மக்கள்
எந்த அளவில் நீதித்துறை மீது நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் என்கிற அந்த விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக இந்த வேலை நடந்திருக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீர்கள்னா, மக்களாகி நீங்க எதில் கவனம் செலுத்துகிறீர்கள்? கடந்த 3 நாட்களாக நாங்களும் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த நாட்டு நீதித்துறையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நீதிபதி வீட்டில் எப்படி அந்த 15-20 கோடி ரூபாய் போனது, யாருடைய பணம் என்கிற பல்வேறு கேள்விகளை எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வீடியோடைய வியூஸ் எல்லாம் போய் பார்த்தீர்கள்னா உங்களுக்கே வெட்கமாக இருக்கும். யாருமே அதை பார்ப்பதில்லை. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கிடையாது. எதை பற்றி நீங்க பார்க்கிறீர்கள்? இது போன்ற யூடியூப் ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், இதுதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறது. அதாவது ஒரு நபர் காமெடி செய்தாலும் அவரை நீங்க சிறையில் தூக்கி போடுகிறீர்கள். இந்த நாட்டை பற்றி எதை பற்றி நீங்க பேச வேண்டுமோ, எதை பற்றி தெரிஞ்சு கொள்ள வேண்டுமோ அதை விட்டு நீங்க கிரிக்கெட், IPL, அங்க இருக்கக்கூடிய கான்ட்ரோவர்சி, கங்கனா ரனாவத், விராட் கோலி, ரோஹித் சர்மா, தோனி, அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்கிற அந்த விஷயத்தை நீங்க கவனம் செலுத்தி வருகிறீர்கள். ஆனால் இதே இடத்தில் இந்த நாடக மேடையின் மிகப்பெரிய கதாபாத்திரங்கள், அவர்களையும் நீங்க பார்க்க வேண்டும். மீடியா என்ன செய்கிறதோ அதை ஆட்டக்கூடிய நபர்கள், ஆட்டி படைக்கக்கூடிய நபர்கள், நல்ல காலம் வருகிறது, நல்ல காலம் வருகிறது என்று அந்த உடுக்கடிக்கக்கூடிய ஒரு குரங்காட்டி போன்று இந்த நாட்டையும் இந்த நாட்டு மீடியா ஹவுசஸ்களையும் இந்த நாட்டு மக்களை ஆட்டி படைக்கக்கூடிய நபர்களை நீங்க பார்த்து விடுங்கள். எப்படி குணால் காம்ராவுடைய இந்த ஷோ இவர்கள் கையில் ஒரு பொம்மை போன்று கிடைத்து விட்டது. இது இன்னைக்கு நேற்று அல்ல. இந்த ஜோக்கர்ஸ்களுடைய முகத்தை பாருங்கள். இவர்கள் தான் இந்த நாட்டு மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை பார்த்து வருகிறார்கள். சோ கால்ட் கோதி மீடியா. இதற்கு முன்பு நீங்க பார்த்தீர்கள்னா, ஜூன் 14, 2020 COVID-1 லாக்டவுன், ஒட்டுமொத்த இந்தியாவில் மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் படுத்து போயிருக்கும் போது, ஒட்டுமொத்த இந்தியன் சிஸ்டம் கவர்னன்ஸ் அனைத்துமே செயலிழந்த போது, மோடி, அமித்ஷா போன்ற லீடர்ஸ் அவர்களை காணக்கூட முடியவில்லை. அந்த தருணத்தில் கோதி மீடியாவுக்கு கிடைத்தது SSR கேஸ். சுஷாந்த் சிங் ராஜ்பூத்தோடைய இந்த வழக்கு எந்த அளவில் கோதி மீடியா அதை திசை திருப்புவதற்காக எடுத்து வைத்தார்கள் என்று நீங்களே பார்த்து விடுங்கள். 5 ஆண்டுகளுக்கு பின்பு இப்போ CBI இது வேற எதுவும் கிடையாது, தற்கொலை தான் என்கிற அந்த விஷயத்தை வைத்து கேஸை முடித்து விட்டார்கள். ஆனால் அந்த காமெடி சர்க்கஸை நீங்க பார்த்திருப்பீர்கள், எப்படி கோதி மீடியா இந்த நாட்டு மக்களை ஏமாற்ற பார்த்தது என்று. இது மட்டுமல்ல, அதே ஒரு சில நாட்களுக்கு பின்பு, அதாவது 14ஆம் தேதி சுஷாந்த் சிங் ராஜ்பூத்தோடைய இந்த வழக்கு, 15, 16ஆம் தேதி நீங்க பார்த்தீர்கள்னா இந்தியா சைனா ட்ரூப்க்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய போர் நடந்தது, ஒரு கைகலப்பு நடந்தது. அதுல இந்திய ராணுவ வீரர்கள் 20 பேர் உயிரிழந்தார்கள். அதை பற்றி மீடியா எந்த விதமான ரிப்போர்ட்டும் செய்வதை தவிர்த்து விட்டு SSRுடைய கேஸை தான் எடுத்து காட்டி வந்தார்கள். அப்போ நீங்க பார்த்தீர்கள்னா பிரைம் மினிஸ்டர் மோடியை டெலிவிஷன்ல வந்து, ना हमारी सीमा में कोई घुसा था, ना घुसा है, और ना ही किसी ने हमारी सीमा में कब्जा किया है. நம் நாட்டு எல்லைக்குள் யாருமே வரவில்லை, நம் நாட்டு எல்லையை யாருமே கைப்பற்றவில்லை என்கிற ஒரு பொய்யை பேசினார் பிரைம் மினிஸ்டர் மோடி. அதிலிருந்து டிவியேட் செய்வதற்காக அவர்களுக்கு கிடைத்த ட்ரம்ப் கார்டு தான் SSR கேஸ். இது மட்டுமல்ல, SSR கேஸை எப்படியெல்லாம் இவர்கள் தனக்கு சாதகமாக பயன்படுத்தினார்கள் அதை நீங்க பாருங்கள். ட்ரக் தோ ரியா சக்கரவர்த்தி என்கிற அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட், அவர்தான் கொலைகாரி. போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் செய்து காட்டி விட்டார்கள் டெலிவிஷன் ஸ்டுடியோவில். நீங்களே பாருங்கள். मुझे ड्रग दो, मुझे ड्रग्स दो, वो कहती है मुझे ड्रग दो, मेरे लिए गांजा लाओ, चरस लाओ, MDMA लाओ, एक्सटेसी लाओ. Riya Chakravarti is an active member of the drug syndicate. ब्लैक वाली गाड़ी हम उसी के बिल्कुल बगल में वो गाड़ी हम लगाएंगे. और ये देखिए रिपब्लिक भारत इस वक्त दीपिका की गाड़ी के बगल में गाड़ी है. क्या दीपिका ड्रग्स लेती है? दीपिका पादुकोण, बताइए. கடைசியில் CBI files a closure report in Bollywood actor Sushant Singh Rajput death case that it was just a suicide, it was not a murder. அதே நேரத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா ஆரியன் கானுடைய கேஸும் வெளிவந்தது. ஷாருக் கானுடைய மகன். இதே கோவிட் காலகட்டம் மற்ற விஷயங்களை பிரட்டி போடுவதற்காக இந்த விஷயத்தை காட்டினார்கள். அடுத்த 3 மாதம் இந்த கேஸ் இவர்கள் கையில் கிடைத்தது.
அதே மாதிரியான மீடியா ட்ரையல். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தில் சமீர் வான்கேடே எப்படி அவர் பிடிபட்டார், ஒரு போலீஸ் அதிகாரி எப்படி பணத்திற்காக பேரம் பேசி கொண்டிருந்தார் ஷாருக் கானுடன் என்கிற பல்வேறு விஷயம் வெளிவந்தது. இது மட்டுமல்ல, ஒரு சில காலம் போய் சீமா பாபி என்கிற ஒரு புதிய கேரக்டர், பாகிஸ்தானிலிருந்து தன்னுடைய காதலனுக்காக இந்தியா வந்தடைந்த இந்த பெண்மணி, ஒட்டுமொத்த கோதி மீடியா அந்த பெண்ணிற்கு பின்னாடி காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறார், கிச்சனில் என்ன சமைச்சார், எத்தனை மணிக்கு குளிச்சார், எத்தனை மணிக்கு சாப்பிட்டார், எத்தனை மணிக்கு உறங்கினார், சீமாவுடைய கனெக்ஷன் ஐஎஸ்ஐயுடன் இருக்கிறதா இல்லையா போன்ற பல்வேறு கற்பனை கதைகள். இப்போ சீமா பாபி பிரெக்னென்ட் இருக்கிறாராம், அதுவும் அங்கே ஒரு கதையாக ஓடிக்கொண்டிருக்கிறது. சிந்தித்து பாருங்கள், எந்த விதமான இந்தியாவை நீங்க எடுத்துக்காட்டி வருகிறீர்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய விலைவாசியை பற்றி, பறிக்கப்பட்ட இன்கமை பற்றி, ஜிடிபி பற்றி, இந்த நாட்டு எதிர்காலத்தை பற்றி, இந்த நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல்களை பற்றி, சுப்ரீம் கோர்ட்டை பற்றி, இந்த நாட்டு இளைஞர்களை பற்றி, கல்வியை பற்றி, மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி எத்தனை டிபேட்ஸ்களை நீங்க பேசியிருக்கிறீர்கள், பார்த்திருக்கிறீர்கள். இப்ப இன்னொரு வீடியோ வைரலாக்கி கொண்டிருக்கிறது. நியூஸ் நேஷன் என்கிற ஒரு டெலிவிஷன் சேனலில் ஒரு மந்திரவாதி போன்ற ஒரு நபர் உட்கார்ந்திருக்கிறாராம். அப்படியே கையெல்லாம் மசிச்சு தேங்காய், காஞ்சு போன தேங்காய் அப்படியே ஆகாயத்தில் பறக்குதான். ஆனால் இந்த ஜோக்கர்ஸ்களுக்கு தெரியாத ஒரு விஷயம், அது ஒரு கேமராவில் அனைத்துமே பதிவிடும். லைவ் ஷோ வேறு, 2 நூல் இருக்கு, அப்படியே தெரியுது. ஆனால் மக்களை ஏமாற்றலாம், மக்கள் ஏமாளிகள், அவர்களுக்கெல்லாம் இது தெரியாது என்கிற ஒரு அவநம்பிக்கையில் இந்த நாட்டை நடத்துவதாக கற்பனை செய்யக்கூடிய இந்த ஜோக்கர்ஸ்கள். இப்ப சிந்தித்து பாருங்கள், இந்த நாட்டை இந்த கான்ஸ்டியூஷன் வழியில் நடத்த வேண்டுமா, அல்ல இந்த ஜோக்கர்ஸ்கள் இவர்கள் நினைக்கும்படி நடத்த வேண்டுமா? தாலிபான் அவர்கள் தான் இது போன்ற உத்தரவுகளை போடுவார்கள். உங்களுடைய தாடி எவ்வளவு நீளமாக இருக்கணும், பெண்கள் என்ன செய்யணும், பெண்கள் வெளியில் வரணுமா வரக்கூடாதா, மியூசிக் கேட்கலாமா கேட்கக்கூடாதா, கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, அங்கே சினிமா பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா, கல்வி யாருக்கு போகணும் யாருக்கு போகக்கூடாது, இது போன்ற பல்வேறு விஷயங்கள். இன்னைக்கு அரசியல்வாதிகள் இது போன்ற ஜோக்கர்ஸ்கள் இந்த நாட்டு மக்களுக்கு கற்றுக் கொடுக்க பார்க்கிறார்கள். ஜோக் என்றால் என்ன, பேச்சுரிமை என்றால் என்ன, சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.